पति ब्रह्मचारी। ஒரு விஷயத்த உன் மண்டைக்குள்ள நீ நல்லா ஏத்திக்கோ. நான் ரவுடியா தான் இருந்தேன், ரவுடியா தான் இருப்பேன், ரவுடியா தான் எப்பயும் இருக்க போறேன். இதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய தப்புகளை பண்ண போறேன். ஆனா தப்புகள் நடந்தா அந்த தப்புகளை பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ண மூடிட்டு இருப்பேனே தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேன். போதும், குடிக்கிறது நிறுத்துங்க. இதெல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது நீங்க தானே மேடம்? நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இப்போ இந்த நாடகத்தை முடிச்சு வைக்க போறது நான். இந்த ரவுடி தான், அது எப்பயும் மறந்துடாத. ஏய், என்னத்தை மறைச்சு வைக்கிற? குடு. ஏய், குடுறா. இனி நான் எல்லா எல்லையுமே மீறி செயல்பட போறேன். இப்போ வரைக்கும் ஜனங்க எல்லாருமே என்ன பார்த்து பயந்தாங்க. ஆனா இனிமே என் பேரை கேட்டா என்ன பார்த்து பயங்கரமா சாபம் கொடுப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே காரணம் நீயே தான் இருப்ப. நீ மட்டும்தான். இதுக்கப்புறம் கேவலமான மோசமான ஒரு பெரிய ரவுடியோட பொண்டாட்டியா தான் நீ வாழ போற. ஏய், இன்னும் எல்லாரும் எதுக்காக இங்க நின்று வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க போலாம். நிஜமாவே நீ அசத்திட்டமா? ஏன்னா இன்னைக்கு நடந்த விஷயம் இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. 47 மணி நேரம் 45 நிமிஷம் சூரஜ் அப்படியே அவனை கட்டுப்படுத்தி இருந்திருக்காமா. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு. அதாவது சூரஜால கொஞ்ச நேரம் கூட அவனால கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியுதுன்னா அப்புறம் 2 நாள்ன்றது பெரிய விஷயம் இல்லை. அவன் நிச்சயமா தப்பான பாதையை விட்டுட்டு நல்ல வழிக்கு வந்துருவாமா. ஏன்னா இத்தனை வருஷத்துல இப்பதான் அவன் முகத்துல அவன் திருந்துறதுக்கான அறிகுறியே எனக்கு நல்லா தெரியுதுமா. இன்னைக்கு ஒரு அப்பாவோட கண்ல புது நம்பிக்கையே நீ ஏற்படுத்திட்டமா. இல்ல 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 அழாதமா. இல்ல இல்ல நீ அழக்கூடாது. எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு நீ நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நீ தோத்ததா நினைக்காத, போராட்டத்தை விடாத. நீ கல்யாணத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட தானே? அப்போ அந்த கடமையை முழு மனதோட நிறைவேற்றுமா. எனக்கு எனக்கு தெரியும் இந்த காரியம் அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட சரளா அண்ணி, அப்புறம் உன்னோட அப்பா, அப்புறம் நம்மளோட ஏழ்மை, இது எல்லாமே உன்னோட பாதையில ஒரு தடக்கெல்லாம் வந்து நிற்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீ தைரியமா போராடி உன்னோட சூரஜ் கிட்ட நெருங்கிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் என்னால ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா கேரண்டி கொடுக்க முடியும். அதாவது சூரஜை விட ஒரு சிறந்த நல்ல பையன் உனக்கு கிடைக்க மாட்டான். என்னுடைய பழைய சூரஜ் உனக்கு அப்படியே கிடைச்சிருவாமா. என் பையன் உண்மையிலேயே வைரம்மா. இப்போ வாக்கு கொடுக்குறேன் மாமா. எனக்கும் சூரஜுக்கும் இடையில உறவை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த போராட்டத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். ஒருவேளை சோர்ந்து போய் வந்தா அப்போ உங்களோட இந்த மருமகளுக்கு நீங்க தான் நம்பிக்கை தரணும். அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணி தைரியத்தை கொடுக்கணும். நான் கண்டிப்பா முழு முயற்சி பண்ணுவேன். நான் உங்களுக்கு வாக்கு தரேன். உங்க நம்பிக்கை இன்னும் என்னைக்கும் வீண் போகாது.
அவ எப்பயுமே நான் அக்கறையா பார்த்துக்கிட்டா. அவ முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேனான்றது கவலைப்படுவா. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் தனியா இருக்கேன்ற எண்ணத்தையே எனக்கு ஏற்படுத்த விட்டதில்ல. அதுக்காக உனக்கு கொடுத்த வாக்குக்காக அவளை காப்பாத்தாம இருக்க முடியுமா? அவ என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. திரும்பவும் இன்னைக்கு நீ என் மனசு ஜெயிச்சிட்ட சூரஜ். மறுபடியும் சொல்ற, சின்ன வயசுல இருந்து நான் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. இதனாலதான் என்னை விட நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். உன் மேல நான் உயிரிய வச்சிருக்கேன் தெரியுமா? அப்புறம் நீ எனக்காக எந்த எல்லையும் தாண்டி வருவ. நீ எனக்காக உன் வாக்க மீறி ரவுடி பசங்களோட எலும்ப உடைச்ச. அப்புறம் இன்னைக்கு நீ சொல்லிட்ட உன்னோட வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத. என்னதான் நீ என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஃப்ரெண்டுக்கும் மேல. ஆனா இனிமே பாரு, உன்னை நான் எனக்கு எப்படி சொந்தமாக்கிக்கிறேன்னு. நீ எனக்கு மட்டும்தான். நம்ம 2 பேருக்கும் நடுவுல யாரும் வர முடியாது. வர வாய்ப்பே இல்லை. அப்பா கொடுத்தது ஒரு வேலை, அதையும் உன்னால ஒழுங்கா செய்ய முடியலையா? சூரஜ், நீ எல்லாம் எதுக்கு இருக்க? அப்பா, நீங்க சூரஜ் ரொம்ப தான் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. வெறும் ஒரு 15 நிமிஷம் தான் இருந்துச்சு. ஆனா அவன் பொறுக்கல. அவன் எதை பத்தி யோசிக்காம உங்களுக்கு கொடுத்த வாக்க மறந்துட்டு அவன் போய் சண்டை போட்டிருக்கான். நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். உன்னுடைய எல்லா கண்டிஷனும் எனக்கு ஓகே தான். நான் என்ன பண்ணணும் சொல்லு. அடுத்த 48 மணி நேரத்துக்கு நீ எந்த சண்டைக்கும் போக கூடாது. யாரையும் கை ஊங்க கூடாது. யாரையும் மிரட்டவும் கூடாது. அப்பா, உங்களை கோவப்படுத்துறதுக்கான தண்டனை என்னன்னு நீங்க தான் அவனுக்கு காட்டி ஆகணும். இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. ஒருத்தனுக்கு தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு தகுந்த வேலை தான் செய்யணும். அதனால வக்கீல் சார், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அது போகட்டும், நம்ம புது ஃபேக்டரி மேல யாரோ ஸ்டே வாங்கியிருக்காங்கல்ல, அந்த ஸ்டே உடைச்சு ஃபேக்டரி ஓபன் பண்ண கோர்ட்ல பர்மிஷன் வாங்கினீங்களா? உங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன எப்ப எப்படி என்ன பண்ணுங்கிறத உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் சூரஜ் பத்தின கவலையை விட்டுடு. நான் என்ன ஆசைப்படுறேனோ அதான் அவன் செய்வான். சாரிப்பா, ஆனா உங்களுக்கே சூரஜ் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கு? அவன் கண்டிப்பா திரும்ப விஷா இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துருவானா? அடோராக், ஒரு மனுஷன் உப்பு தினதுக்கு அப்புறம் கூட உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ணுவான். ஆனா வளர்ப்பு மிருகம் இருக்க எவ்வளவுதான் அடிவானாலும் அது நன்றியோட தான் இருக்கும். அதே மாதிரி சூரஜ் நான் வளர்க்கிற நாய் நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான். அவன் என்னைக்கு எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். வாய்ப்பே இல்லை. நீ என்ன பண்ற? இதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீ கையெடு. பின்னாடி போ. ஏய், நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? நான் சொல்றதெல்லாம் அவசியம் இல்லை. கையெடு. ஒரு பொண்டாட்டி எவ்வளவு கேட்க விரும்புவாளோ அவ்வளவுதான் கேட்பா. பொண்டாட்டி ஒரு விஷயத்த பண்ண நினைச்சானா
அவ எப்படியாவது அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருவா. என்ன புருஷன் பொண்டாட்டி நீ மாட்டுக்கு பேசிக்கிட்டு போற? இந்த மாதிரி வலுக்கட்டையமா நீ என்கிட்ட நடந்துக்க கூடாது, புரியுதா? புருஷனுக்காக பொண்டாட்டி யமனியே எதிர்த்து போராடி இருக்கான். ஆனா நான் வந்து போதும். சும்மா திரும்ப திரும்ப பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ ஒண்ணு என்னுடைய உண்மையான பொண்டாட்டி கிடையாது. நமக்கு நடந்த ஒரு கல்யாணமே கிடையாதுன்னு உனக்கு தெரியும். நீ எனக்கு உண்மையான பொண்டாட்டி கிடையாது. நான் சொல்றது கேட்டுச்சா? நீ என்னைக்கும் என் புருஷன்தான். ஆனா கட்ட பிரம்மச்சாரி புருஷன். அட கடவுளே, என்னை காப்பாத்துப்பா. ஏய் மோனிகா, சாமி படத்துக்கு முன்னாடி 15,000 வச்சிருக்க. அதை கொண்டு போய் பூரண பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லு. சரிங்க அத்தை. ஏ மகாராணி, எங்க போற? சப்பாத்தி போட போறேன். தினம் கொஞ்சம் கொஞ்சமா சப்பாத்தி போட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நல்லா சப்பாத்தி போடுவேன். அதனாலதான். அப்படியா? உங்க அம்மா என்ன பணம் காய்க்கிற மரமா இங்க வச்சிருக்காங்க? நீ சப்பாத்தி போட்டு கத்துக்கிறதுக்காக மாசம் ஃபுல்லா நான் மளிகை சாமான் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கட்டுமா? அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க பிந்தியாவை தொட்டாங்களே, அவனுங்க நாசமா தான் போகணும். அன்னைக்கு அவனுங்க தொடாம இருந்தா இன்னைக்கு நீ இந்த வீட்லயே இருந்திருக்க மாட்டேன். உன்னை சமையல் கட்டுக்கு அனுப்பாம இருக்கிறதுக்காக எல்லாம் உனக்கு இங்க இலவசமா சாப்பாடெல்லாம் போட முடியாது. இன்னைக்கு நீ மார்க்கெட் போய் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கிட்டு வரணும், சரியா? மோனிகா, இவகிட்ட பைய கொடுத்து என்னென்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு. சரிங்க அத்தை. இங்க வாரீஷா, 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ சொரக்காய், அப்புறம் ஒரு கட்டு புதினா. அதெல்லாம் இருக்கட்டும். மார்க்கெட் போகும்போது எதையும் மறந்துட மாட்டேல? எல்லாம் ஞாபகம் இருக்கும்ல? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. நான் வாங்கிட்டு வந்துடுறேன். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் புதினா. பாரீஷா, கடைக்காரர் உன்கிட்ட பணம் கேட்டாருன்னா அவரை கணக்குல எழுதிக்க சொல்லு, சரியா? அன்னைக்கு சப்பாத்தி பண்ணி பருப்பு எண்ணெயோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து காய்கறியோட விலையையும் தெரிஞ்சுக்குவா. ஆர்எஸ்ஆர் போட்டோ பார்த்துட்டு இருக்காருன்னா கண்டிப்பா அவர் சீக்கிரம் எழுந்து நிக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்ணணும்? எவ்வளவு பெரிய காயமாயிடுச்சு பாருங்க. அட, இதனால எனக்கு ஒன்றும் ஆயிட போறதில்ல. ஆனா ஒருவேளை உனக்கு எதுனா இருந்தா தங்கியிருக்க முடியாது. நீ என்னை ரொம்ப அக்கறையா பார்த்துக்கிற, எனக்காக இவ்வளோலாம் பண்ற. அப்படி இருக்கும்போது உன் ஆபத்தில் விட்டுவனா என்ன? காவியா, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டு நான் விலகியே இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் யார்கிட்டயும் சரியா பேசினது கூட இல்லை. எப்பவும் தனியாக தான் இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டா நீ எனக்கு வந்த. அதனால உனக்கு ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும் என்னால் தாங்கிக்க முடியாது.
காய்கறியை எப்படி பார்த்து வாங்குறது? எது சொத்தை, எது நல்ல காய், எப்படி வாங்குறதுன்னே தெரியாதே. இந்த சொரக்காய் நல்லா இருக்கா? அப்புறம் இந்த தக்காளி ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு? ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்கு, வாங்கிட்டு போங்க. இங்க பாத்தியா, பான் மசாலா விக்கிற குலாப் சிங்கோட பொண்ணு கையில பை எடுத்துட்டு காய்கறி வாங்க வந்திருக்கா பாரு. அது 10 கிலோ தக்காளி, 5 கிலோ உருளைக்கிழங்கு, 8 கிலோ வெங்காயம், 8 கிலோ கத்திரிக்காய், அப்புறம் 5 கிலோ சொரக்காய். 5 கிலோ சொரக்காவா? கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் அரை கிலோ கொடுத்துருங்க. என்ன இவ்ளோ காய்கறியா? வீட்ல ஏதாவது விசேஷமா? இல்ல, அண்ணி இதுதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் எவ்வளவு அமௌண்ட்டோ அதை நீங்க கணக்குல எழுதிப்பீங்களா? சரி சரி, அப்ப சரி. இந்தாங்க மேடம். பாத்து பாத்து. தேங்க்யூ அண்ணா, எக்ஸ்ட்ரா பேக் கொடுத்ததுக்கு. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. முதல் தடவை காய்கறி வாங்குறதுக்கு வீட்ல இருந்து வந்திருக்கா போல இருக்கு. சரளா ரொம்ப வினோதமானவ. தங்கம் வயிறன்னு வாழ்ந்த பொண்ணு இப்படி யாராவது காய்கறி வாங்க வெளியே அனுப்புவாங்களா? அட கடவுளே! அட கடவுளே! நம்ம வீட்ல விசேஷமா என்ன? அட கடவுளே, என்ன கொடுமை இது! எதுக்கு இவ்வளவு காய்கறி? மோனிகா நீ சொன்னதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1-2 காய்கறியை நான் மறந்துட்டேன், அதனால சேஃப்டிக்காக 1-2 பொருளை எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். மோனிகாணி, 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 நீங்க வந்து இந்த காய்கறி தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க? தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பாலக்கீரை, அப்புறம் சொரக்காய். என்ன மொத்த பழையும் என் மேல போடுறா? அத்த, நான் சத்தியமா சொல்றேன் அத்த, நான் இவளை நம்ம வீட்டுக்கு தான் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனா இவ ஒரு ஊருக்கே காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காளே. ஈஷா, இந்த பக்கம் வா. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, 1/4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, அவ்வளவுதானே சொன்னேன். ஆனா நீ எல்லாத்தையும் 5-5 கிலோவா வாங்கிட்டு வந்திருக்கியே. நான் என்ன நினைச்சேன்னா, வீட்ல இத்தனை பேர் இருக்கோம் இல்லையா, அது பாரு மகாராணி, உங்க அப்பாவோட மாளிகையில வேணா இப்படி எல்லாம் நடக்கும், இங்கெல்லாம் நடக்காது. உன்னை மருமகன் சொல்றல, மருமக வீட்டுக்குள்ள வந்தா அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரணும், இல்லனா பணம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சியோ அப்பத்துல இருந்து நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் தான் வருது. இப்படி சொன்னா உனக்கு கண்டிப்பா புரியாது. உனக்கு சொல்ற விதத்துல சொல்லி புரிய வைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு நான் யாருன்னு காட்டுற பாரு. சரளா ஆண்டி, கடவுளே காப்பாத்துப்பா. இப்ப உங்களோட முட்டி பூசணிக்காய் மாதிரி வீங்கிடுச்சு. உங்களோட கால் இப்போ ரொம்பவே பயங்கரமா வீங்கி இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்டிப்பா வீங்கும்னு சொன்னாரு. எப்பவாவது இந்த மாதிரி வீக்கம் வந்துச்சுன்னா ஐஸ் கட்டி வச்சா சரியாகிடும்னு சொன்னாரு. இந்த ஃப்ரிட்ஜ்ல இதுக்குள்ள யாரு இதெல்லாம் வச்சது? இதுல ஐஸ் கியூபே இல்லையே. அட இஷா அண்ணி, இது அந்த காலத்து ஃப்ரிட்ஜ். இது வேலை செஞ்சே 1 வருஷம் ஆகுது. அதனால நாங்க அதை ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜாவே மாத்திட்டோம். அப்போ நான் ஐஸ் எங்க போய் வாங்குவேன்? சரி, நான் ஒண்ணு பண்றேன். பக்கத்து வீட்ல போய் ஐஸ் இருக்கான்னு பாக்குறேன். சரி சரி. சீக்கிரம் வாமா. அட கடவுளே, மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் வீணாக்கிட்டு வந்துட்டா.
இப்போ இந்த காய்கறி எல்லாம் வச்சு என்ன எரிக்கவா போற? கொண்டு போய் கிச்சன்ல வை போ. இங்க இருந்து முதல்ல இந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போ. இன்னைக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். நான் காய்கறியை கொஞ்சம் கம்மியாவே தான் வாங்கியிருக்கணும். அம்மா என்னாச்சு? ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் வேலை செய்யல. ஐஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கால்ல இருந்து எல்லாம் கெட்டதாவே எனக்கு நடந்துட்டே இருக்கே. இந்த வழியில இருக்கிற ஐஸ் கட்டி நான் வைக்கிறேன் அத்தை. தள்ளி போ. முதல்ல கெட்டது செய்யற, அப்புறம் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நல்லது செய்யற மாதிரி நடிக்க வந்துடுற. என் முன்னாடி நிக்காத, போய் தொலை. நீ வைமாத. வழி கிடைச்சிருச்சு. அத்தையோட கோவத்தை போக்க வழி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்கல்ல. இன்னைக்கு இஷா அண்ணியோட கதை அவ்வளோதான். அந்த அரைவேக்காடு ஒரு வேலையும் உருப்படியா செய்யல. பத்தாததுக்கு இப்ப வேற சொல்லாம கொல்லாம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அவ இன்னைக்கு வந்த உடனே கண்டிப்பா அவ இடுப்ப உடைச்சிருவாங்க பாரு. அங்கே நில்லு, அசையாத. என்னாச்சு? இவ்வளவு நேரமா இவ வீட்லயே இல்ல. எங்க போனான்னு கேட்க மாட்டீங்களா? எங்க போய் டைம் பாஸ் பண்ணிட்டு வரீங்க மகாராணி? மருமகளே, அம்மா, சித்தப்பா, ரியா, அண்ணி, சூரஜ், நம்ம வீட்டு வெளியே பெரிய கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்டா? எல்லாரும் வாங்க வாங்க. இதை வாங்கதான் போயிருந்தேன். இவ்வளவு பெரிய பாக்ஸ் வச்சிருக்காங்களே, அப்படி இந்த பாக்ஸுக்குள்ள என்னதான் இருக்கும்? வீட்டுக்கு ஏதாவது புது பொருள் வந்தா அதுக்கு ஆர்த்தி எடுக்கணும்ல. பிரியா, ஆர்த்தி தட்டை கொண்டு வா. நான் இதை அன்பாக்ஸ் பண்றேன். இவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தின, அது போதாத உனக்கு? ஆமா, என்னத்தை வாங்கிட்டு வந்த? இதுக்கு பணம் எப்படி வந்தது? அச்சச்சோ, அத்தை வச்சிருந்த 15,000 காணுமே. எங்க போயிருக்கோம்? அத்தை, அத்தை, அத்தை. ஐயோ அத்தை, அத்தை, எனக்கு தெரிஞ்சு இவ சாமி முன்னாடி இருந்த 15,000 ரூபாயை எடுத்துட்டு போய் தான் இதை வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். சாமி கிட்ட இருந்த பணத்தை காணும்.